பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போதுமே இந்த முதல் பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த பட்ஜெட் வரைக்கும் பின்னாடி ஒரு மத மாலை இருந்ததுங்க. அப்போ இந்த மாதிரியான அசம்பாவிதமான சம்பவங்கள் வேண்டான்னு தான் ஒரு கவர்மெண்ட் நினைக்கணும். இப்ப தாவேக அரசு செஞ்சது பொது வழியில பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய கைது நடவடிக்கை, உதயநிதி மீதான நடவடிக்கைங்கிறது தேவையற்ற நடவடிக்கை. அது எப்படி ஒட்டுமொத்த பெண்ணினத்தை இழிவுபடுத்தியதாகும்னு எனக்கு அது புரியவே இல்லைங்க. கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தெல்லாம் சேர்க்கிறீங்க, அது பெரிய தப்பு அப்படின்னு ஓபன் கோர்ட்ல சொன்னார். இந்த பின் விளைவுகளை அரசு அதிகாரிகள் எடுத்து சொல்லியிருப்பாங்க, அவங்க எப்படி சொல்லாம இருப்பாங்க. ஆனா ஒரு அரசாங்கம் அதை கேட்க மறுக்குது அப்படின்னா அது முதலமைச்சரோட ஈகோ தான். மாற்றத்தை விரும்பி வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் விஜய் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பது பற்றி தொடர்ந்து விவாதித்து வரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். தமிழ்நாட்டுடைய பரபரப்பான அரசியல் சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த பரபரப்பான சூழல் மத்தியில தமிழ்நாட்டுடைய முதல் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, சட்டப்பேரவையும் கூடியிருக்கு. டோட்டலா இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? கலைஞரோட முதல் பட்ஜெட் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அதாவது அவரு அண்ணா மறைவுக்கு பிறகு 69லயே சிஎம் ஆயிட்டாரு, எங்களுக்கு காலேஜ் டேஸ். அப்புறம் 71 சிஎம். அதுக்கு பிறகு பல மாறுதல்கள். 77ல இருந்து எம்ஜிஆர் ஆட்சி. 87 எம்ஜிஆர் அவர்கள் இயற்கை எய்தி அதிமுக பிளவுபட்டு 89 தேர்தல் நடந்து கலைஞர் முதல்வர். ஸோ கலைஞருக்கு அது முதல் பட்ஜெட்டுங்க. அதாவது அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ, சிஎம் கம் ஃபைனான்ஸ். ரொம்ப ஆவலாக நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கலைஞரை கூட பிற்காலகட்டத்தில் முதல் பட்ஜெட்டு அதில் இப்படி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு கொஞ்சம் வருத்தப்படுவார். தனியாக பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வருத்தப்படுவார். என்ன பிரச்சனை அப்படின்னா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள், இப்போ எப்படி பட்ஜெட்டுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடக்குதோ அதே மாதிரியான சம்பவங்கள். ஜெயலலிதா ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மனத்தாங்கல்கள், இத்தனைக்கும் அதிமுக ஒன்றான பிறகு மனத்தாங்கல்கள். நடராஜன் அதை கைப்பற்றினா பாய்ஸ் கார்டு எடுத்து வர சொல்லி அவரோட கஸ்டடியில் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் போலீஸ் ரெய்டு, அதில் அந்த கடிதம் கிடைத்தது ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு. அது வெளியிடப்பட்டது, பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஜெயலலிதா கலைஞர் கிரிமினல் ஆக்ட் பண்ணிட்டாங்க, கிரிமினல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டோட தான் உள்ளே போனாங்க. முந்தையே ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. அதிமுக எம்எல்ஏக்கள், திருநாவுக்கரசன் தான் அதில் ரொம்ப ஃபோர் ஃப்ரண்ட்டு, இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட மூத்த பிரமுகர். ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பெரிய பிரச்சனை ஏற்படுத்த போகிறார்கள்னு புரிஞ்சு போச்சு. அப்போ உள்ள நம்ம நிருபர்கள் எல்லாரும் அலவுடுங்க, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அப்போ இப்போ கொஞ்சம் சீட்டை வேற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ எழுத்தாப்புல இருக்கும். ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, உளவுத்துறைக்கே தெரியாது. கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிதாங்க. கம்பேரிட்டிவா பார்த்தா ஒரு 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பெரிய பரபரப்பாக வரும்னு தான் உண்மையிலே எதிர்பார்த்தோம். பெரிய வித்தியாசம் என்னன்னா, அப்போ லைவ் எல்லாம் கிடையாதுங்க, இப்போ லைவ் இருக்கு. அது ஒரு பெரிய வித்தியாசம். தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அப்போ பத்திரிகைகள் மட்டும்தான், நிருபர்கள் உள்ள இருக்கிறவங்க. சட்டமன்றத்துக்குள்ள நம்ம படம் எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது. ஆனா அவ்வளவு பெரிய பரபரப்பான சம்பவம் நடக்கும்போது போட்டோ எடுத்தாச்சு. தமிழ் குடிமகன் தான் சபாநாயகர் கேக் ஆர்டர் போட்டாரு. இந்த போட்டோலாம் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு கேக் ஆர்டர் போட்டாரு. அதையும் தாண்டி பப்ளிஷ் பண்ணோம். சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, அது அப்படியே கைவிடப்பட்டது. என்னன்னா கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதான்னு ஆயிடுச்சு. இவங்க இந்த பண்ண அமளியில கலைஞரோட கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சு போச்சுங்க. ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அவரு. அதுல துரைமுருகன் கொஞ்சம் ஆவேசமாகி ஜெயலலிதாவோட புடவையை காலை வச்சு மீச்சிட்டாங்க, அது இழுத்துருச்சுன்னு அவங்க வெளியில சட்டமன்றத்துக்கு வெளியில தலைவரி கோலமா பேட்டி கொடுத்தாங்க. ரொம்ப ரெண்டு தரப்பும் ஒருத்தர் மைக்கெல்லாம் தூக்கி வீசி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. நேற்று கூட நான் மாலைமுரசு டிவியில இது லேசா நினைவு கூர்ந்தேன். அப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களான்னாரு நெறியாளர். நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு. எதுக்காக சொல்ல வரேன்னா,
பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போதுமே இந்த முதல் பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். கலைஞர் வந்து எவ்வளோ அனுபவத்துக்கு பிறகு 2 முறை முதலமைச்சரா இருந்து வந்த பட்ஜெட் அது. அப்படி யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவருக்கும் அதுல ஒரு பெரிய ஆசை இருந்தது. பட்ஜெட்ல நம்ம பெரிய திட்டங்களை எல்லாம் அறிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ இந்த மாதிரியான அசம்பாவிதமான சம்பவங்கள் வேண்டான்னு தான் ஒரு கவர்மெண்ட் நினைக்கணும். திமுக அரசும் அப்போ சில விஷயங்கள் செஞ்சது அது பொது வெளியில கொஞ்சம் பிரச்சனையா தான் ஆச்சு. இப்ப தாவேக அரசு செஞ்சது பொது வெளியில பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அப்போ வந்து இவ்வளவு பெரிய கைது நடவடிக்கை அது கிடையாது. நடராஜனை மட்டும் அரெஸ்ட் ஆனாரு. ஆனா வேற காரணங்களுக்காக அரெஸ்ட் ஆனாரு. காஞ்சிபுரம் கிளை சிறையில எல்லாம் அவரை வச்சிருந்தாங்க. நாங்க அவரை பார்க்க போனோம். இப்போ வந்து இது ஒரு தேவையற்ற நடவடிக்கைங்கிறது தான் என்னோட கருத்து. உதயநிதி மீதான நடவடிக்கைங்கிறது தேவையற்ற நடவடிக்கை. என்ன காரணம்னா, இந்த டபுள் மீனிங் டயலாக் ஒரு மேடையில பேசுறது, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஒரு 1 கோடி தடவை பேசியிருப்போமா அப்படி? டபுள் மீனிங் டயலாக் சரி எல்லா காலகட்டத்திலயுங்க. அண்ணால இருந்து தொடங்கி எல்லாருமே பேசியிருப்பாங்க. அது ஒரு சிலேடை தான். அது பொதுவாக பொது வெளியிலேயே அப்படி பேசுறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அப்போ இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு திரைப்பட நட்சத்திரம், அவர் பேரு. அதுக்கு ஏன் பொங்கணும்? அது எப்படி வந்து ஒட்டுமொத்த பெண்ணினத்தை இழிவுபடுத்தியதாகும்னு எனக்கு அது புரியவே இல்லைங்க. இல்ல சார். பெண்ணினம் விஷயம் வேற, ஆபாச பேச்சுங்கிறது வேற. அதெல்லாம் தாண்டி இனம், மதம், மொழியின் அடிப்படையில பிரிவினை ஏற்படுத்துறது, சதித்திட்டம் தீட்டக்கூடிய குற்றவியல் வழக்கு, பிறகு வந்து கலவரத்த தூண்டும் முயற்சி, இந்த மாரி சீரியஸான விஷயங்கள்லாம் வந்து அதுல வழக்கா சேர்க்கப்பட்டிருக்கு. அது ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் இதுக்கு இந்த பிரிவுக்குள்ள வரும் அப்படிங்கிறது, இதெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு அப்படின்றது புரியல. இப்பதாங்க ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் இளந்திரையன் இதே பாயிண்ட்ட சொன்னாரு. இப்ப இங்க என்ன சொல்றீங்களோ, அத அவர் என்ன சொன்னாருன்னா, நீதியரசர் நேத்தைக்கு வந்து உதயநிதி கைது சம்பந்தமான விவாதம் நடந்ததுல, அதே நீதியரசர். அவதூறுனா நீங்க அவதூறு வழக்கு போடுங்க. அது எதுக்கு சதி, அப்புறம் வந்து கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தெல்லாம் சேர்க்கிறீங்க. அது பெரிய தப்பு அப்படின்னு ஓப்பன் கோர்ட்ல சொன்னாரு. சொல்லிட்டு தான் முன்ஜாமீன் குடுத்தாரு அவரு. என்னன்னா, அவதூறு மட்டும் போட்டா கைது நடவடிக்கை எல்லாம் பண்ண முடியாது. சோ இவங்க அதோட சேர்த்து இப்படி போட்டு விடுறாங்க. கோர்ட்ல வேற இது நிக்காதுங்க. அதாவது வழக்க ஜெயிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. வழக்கு போட்டு கைது செய்து அந்த இனிஷியல் ஹராஸ்மென்ட் குடுக்கணுங்கிற ஒரே நோக்கம் தாங்க. வேற நோக்கமே கிடையாது. இப்ப அனிதா கைது எடுத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய டிராமாங்க. ராத்திரி 12 மணிக்கு ரிமாண்ட் ஜட்ஜ் வந்து அவருக்கு ஜுடிஷியல் ரிமாண்ட் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அங்கேயே கோர்ட் ஜாமீன். என்ன காரணம்னா, அது நிக்காதுங்க அது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாரி வழக்குகள ஃபேஸ் பண்ணா எல்லாருக்கும் தெரியிற விஷயம் தான். அப்ப ஏன் இந்த மாதிரியான இம்மெச்சூர் நடவடிக்கை? ஒருத்தர் வந்து ஒரு அரசு வந்திருக்குங்க. ஒரு அரசு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல அரசு அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியா கூட நம்ம பார்க்கலாம். தப்பில்ல. மெஜாரிட்டி இல்லங்க. ஆனால் ஒரு வெற்றியா நம்ம பார்க்கலாம். அந்த அரசோட முதல் பட்ஜெட். அப்ப அந்த பட்ஜெட்ட வந்து ஒரு பயபக்தியா அப்ப இன்னைக்கு மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட் கொண்டு போகும்போது, அந்த பட்ஜெட் உரைக்கு பின்னாடி வந்து ஒரு மத மாலை இருந்ததுங்க. அது வந்து இன்னைக்கு இப்ப காலையில இருந்து அது ஓடிட்டு இருக்கு. பட்ஜெட் பேப்பர் இப்படி கையில வச்சிருக்காரு. பின்னாடி அவர் ஏதோ புனிதமாக போற்றுகிற ஒரு குறிப்பிட்ட மதம், கிறிஸ்தவ மத மாலைன்னு நான் நினைக்கிறேங்க. அது வச்சிருந்தாரு. வேளாண் துறை அமைச்சர் வந்து பட்ஜெட்ட அவரு திருப்பதியில கொண்டு போய் வச்சாரு. இப்போ இந்த திமுக மாரியான கட்சிகள் பட்ஜெட் உரையை வந்து அவங்க தலைவர்களோட நினைவிடங்கள்ல வைக்கிறதுலாம் நம்ம வழக்கமா பார்க்கிறோம். சரி, இது நம்பிக்கை அடிப்படையிலான விஷயம். ஆனா, பட்ஜெட் புனிதமாக கருதப்படுகிறதுங்கிறதுக்கு இதான உதாரணம். அப்போ புனிதமாக கருதப்படுகிற ஒரு பட்ஜெட், முதல் பட்ஜெட் அத சப்மிஷன் பண்றதுக்கு முதல் நாள் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவ கிரியேட் பண்ணி என்ன லாபம்னு நான் கேட்கிறேன். சரி, இல்ல அதான். நீங்க லாபம் என்னன்னு கேட்கிறீங்க. அதாவது நேற்றைய தினம் இது எப்படி பேசப்பட்டுச்சுன்னா, உதயநிதி பேசிய சர்ச்சை பேச்சு பேசுபடு பொருளா இருக்கிறதுக்கு பதிலாக, அவர் மீதான கைது அது ஆளும் அரசுக்கு எதிரான கண்டனமா மாறிடுச்சு. அது பேசுபடு பொருளா மாறிடுச்சு. அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அப்படிதாங்க மாறுச்சு. நான் நேற்றே வந்து மாலை முரசு தொலைக்காட்சியில சொன்னேன். உதயநிதிக்கு பொலிட்டிக்கலா இது பிளஸ் பாயிண்ட். சரி, அவர் பேர்ல வைத்த குற்றச்சாட்டு என்னங்க? இதே தாவேக்காவே மன்னர் பரம்பரை, அப்புறம் வந்து அப்பா வந்து சிஎம், அதனால தான் இவர் டெப்டி சிஎம் ஆனாரு. இப்படியான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இப்போ அது எப்படி மாறுது? இல்லங்க பரவால்ல. ஃபைட் அவுட் பண்றாருங்க. ஒரு நல்ல ஃபைட்டர். சோ பொலிட்டிக்கல் மைலேஜ் அவருக்கு கூடியிருக்கு. அதான் பிராக்டிகல் உண்மை. அப்போ என்னோட கேள்வி இதுல என்னன்னா, குற்றச்சாட்டு ஹராஸ்மென்ட் ஆக்ட், விமன் ஹராஸ்மென்ட் ஆக்ட்.
இந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அது 1998ல கலைஞர் கொண்டு வந்த சட்டங்க. ஓகே. தாத்தா கொண்டு வந்த சட்டம் தான். ஓகே. பேரன் வந்து அதே சட்டத்துல வந்து கைது. கைது. ஓகே. தாத்தா கொண்டு வரும்போது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சரிகா ஷான்னு ஒரு காலேஜ் கேர்ள்ங்க. அவங்க வந்து எத்திராஜ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் பசங்க வந்து ஈவ் டீசிங். அதுல அவங்க ரோட கிராஸ் பண்ண முயற்சி பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க ஸ்பாட்ல. எங்களுக்கு எங்க ஆபீஸ் ரொம்ப பக்கத்துல நடந்த விஷயங்க. எல்லாரும் பயங்கரமா ஓடி போய் பார்த்தோம். 98 பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுங்க அது. அவங்கள கைது பண்ணாங்க. தண்டனை எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அன்றைய தேதிக்கு அது பெரிய இஷ்யூ. கலைஞர் முதலமைச்சர். உடனே வந்து ஆன்டி ஈவ் டீசிங் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப நம்ம பேசுறோமே தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட். இதுக்கான மூல விதை அதுதாங்க. கலைஞர் கொண்டு வந்த சட்டம். அப்புறம் பல மாறுதல்கள். இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த சட்டம் கைது பண்ணப்பட்ட சட்டத்தோட எஃப்ஐஆர் பிடிச்சு பாத்தீங்கன்னா 1998ன்னு இருக்கும். 98 சட்டம் அது. அப்ப நோக்கம் என்னன்னா பெண்களை ஹராஸ் பண்ற விஷயங்களை தடுக்கணும். அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்ல இது. அதுக்கு தனி ஆக்ட் நம்ம வச்சிருக்கோம். இது பொது இடங்கள்ல பெண்களை ஹராஸ் செய்தல். அப்ப ஹராஸ் செய்தல்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கணும்ல அதுல. அப்ப கம்ப்ளைண்ட் யாரு கொடுக்கணும்? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தானே கொடுக்க முடியும். யாரோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நானும் ஒரு பெண் தாங்க, ஒட்டுமொத்த பெண்ணினத்தையே வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சோ அடிப்படையிலே அதுல கோளாறு இருக்குங்க. அடிப்படையிலேயே வந்து அது கோளாறு இருக்கு. இது கோர்ட்டுக்கும் போய் கடைசியில் நிக்காது. நடத்த மாட்டாங்க கேஸ. ஓகே. அப்போ உதயநிதி பேசிட்டாரு. அந்த பேச்சு லைவா எல்லாருமே கேட்டவங்க. எனக்கு கேட்கும்போது ஒண்ணுமே தோணலைங்க. அப்போ வந்து பெண்களை எல்லாம் மதிக்க தெரியாதவனா? நான் என்னோட தஞ்சாவூர்ல எங்க நிலங்களை பாத்துக்கிறோம் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்களுக்கும் அதெல்லாம் ஒண்ணும் தெரியலங்க. தண்ணி வரலன்னு சொன்னாரு அவ்வளவுதாங்க. கீழ இருந்து கத்துனாங்க. அது சரியா கேட்கலைங்கன்னாங்க. அப்புறம் வீடியோ நீங்க வந்து பொறுமையா ஓட விட்டு பாத்தீங்கன்னா, கீழ இருந்து அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டாரோட பேரை சொல்லி கத்துனாங்க. இப்போ இது எப்படி ஒட்டுமொத்த பெண்ணினத்தை கேவலப்படுத்தியதாகும்? அந்த பாயிண்டே வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அப்படியே கேவலப்படுத்தலாம்னு நினைத்தாலும், அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் வந்து புகார் குடுக்கலாங்க. என்னைய வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்க. இப்ப பழைய நீங்க குஷ்பு அவர்கள் காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் புகார் வரும். அவங்க கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. இல்ல நேற்று தினம் இதுக்கு குஷ்புவே பேசியிருந்தாங்க. அதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. இத விட மோசமா பேசுனது நயினாருங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர். அவர் பேரெல்லாம் சொல்லி, அவங்க வீட்ல இருந்து விஜய் வெளியில வரணும். அப்பதாங்க விடிவுன்னாரு. சொன்னாரா? சொல்லலையா? பிப்ரவரி மாசம். அப்ப தாவேக ஆட்சி கிடையாது. திமுக ஆட்சி. ஆனா கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கலாம்ல. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் குடுக்கணும்ல. யாரும் குடுக்கலைங்க. இத்தனைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டார் வந்து அதுல வருத்தப்பட்டதாக வந்து பத்திரிகை செய்தி வந்துச்சு. அப்புறம் நயினார் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே சாஃப்டா ப்ளே பண்ணி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு ஜகா வாங்கிட்டாருங்க. அப்போ இப்போ குஷ்பு பொங்கி எழுதுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இன்னும் சொல்ல போனாங்க நேத்து நைட்டு, அதாவது நேத்து உதயநிதி கைது. நேத்து முந்தின நைட்டு ஒரு 11, 12 மணிக்கு பிறகு ஆதவ் அர்ஜுன் பேசுனதாங்க நான் முதல்ல பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நாராயணன் திருப்பதி, தமிழிசைன்னு வரிசை கட்டி வந்தாங்க. ஆனா எல்லாருமே நயினார் பேசுனத மறந்துட்டாங்க போல இருக்கு. யாருமே அத பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா சேம் ஸ்டாருங்க. சேம் இப்ப இன்னைக்கு சிஎம்மா இருக்காரு. அன்னைக்கு தாவேகா தலைவரா இருந்தாரு. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே நபர் தான். இல்லீங்களா? சேம் ஸ்டார், சேம் பெர்சன். சேம் அக்யூசியேஷன். ஒரே குற்றச்சாட்டு. அப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி, 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுனால அது வேண்டாமா அப்போ? இத விட வந்து அது மோர் எக்ஸ்பிளிசிட் ஆச்சே. இன்னும் அவமானப்படுத்தணும்னு நோக்கமே தெரிஞ்சது அதுல. இதுல வந்து கிரிமினல் இன்டென்ட் வேணும் இல்லைங்க. நமக்கு வந்து அவமானப்படுத்தணும்னு நோக்கத்தோட நம்ம செஞ்சதாக இருக்கணும்ல. உதயநிதி டபுள் மீனிங்ல பேசி இருக்க கூடாது. அது அவருக்கு அழகல்ல. அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. அது வேற வாதம். அது டோட்டலா வேற வாதங்க. என்னோட வாதம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 டபுள் மீனிங் டயலாக் பொது மேடைகள்ல பேசுறதுல விஜய் கூட யாருக்கும் சளைச்சவர் கிடையாதுங்க. அதுக்கே 1000 உதாரணம் நம்ம சொல்ல முடியும். சமீபத்திய உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வாயில நல்லா வந்துற போது. அப்புறம் டேஷ் அதெல்லாம் அதுதான் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனோ மத்தவங்களுமே நிறைய பேசியிருக்காங்க. இதே மாதிரியான பேச்செல்லாம் டபுள் மீனிங் டயலாக்.
நிறைய பேசியிருக்காங்க. அப்பனா நீங்க ஏன் புகார் குடுக்கல அப்படின்னு கேட்டா, இப்பவும் சம்பந்தப்பட்டவங்க புகாரே குடுக்கலையேன்ற. யாரோ ஒருத்தர வச்சு தானே நீங்க புகார் வாங்குறீங்க. ம். சரிங்க. தஞ்சாவூர் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் பெற்றது. அதனால தஞ்சாவூர் போலீஸ் வந்து இங்க கைது பண்ண வந்துச்சுங்க. தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போய் தாங்க விசாரிக்கணும். சரி, அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டா, அப்புறம் ஏன் வந்து செங்கிப்பட்டியிலேயே விசாரிக்கீங்க? ஆக்சுவலா வந்துங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண ஸ்டேஷன்ல விசாரிக்கணும்னு சட்ட கட்டாயம் கிடையாது. ஆனா இவங்க கோர்ட்ல வச்ச வாதம் அது. அதுக்காக சொல்ல வரேன். அதான் நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க. இது நீங்க விசாரணை தான் செய்யறதுன்னா அங்கேயே செஞ்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு தூரம் கூட்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி. ரிமாண்ட் பண்றதுலன்னா ஏன் இவ்வளவு தூரம் ஏன் மெனக்கட்டீங்க? ஏன் இவ்வளவு ஃபாஸ்ட்டா இதுல ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னாங்க, இந்த இத வந்து இந்த லீகல் பிரச்சனைகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, உதயநிதி வந்து ஒரு 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட போறாருங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவல். ஓ! ஓகே. ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு தான் இதுல வந்து அவர் தான் வந்து கிளைம் பண்ண முடியுங்க. டேமேஜ், சிவில் டேமேஜ். சிவில் டேமேஜ் இருக்குங்க. சரி, ஓகே. 2 விஷயங்க. சிவில் டேமேஜ் 1, கிரிமினல் டேமேஜ் 1. கிரிமினல் டேமேஜ் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் புகாரு, கைது நடவடிக்கை இதெல்லாம். கிரிமினல் வழக்கு. சிவில் டேமேஜ் வந்து ஹைகோர்ட்ல போடுற கேஸுங்க. ஏற்கனவே இது மேட்டர் ஹைகோர்ட்ல போன மேட்டர் தான். அப்போ ஹைகோர்ட்ல ஒரு சப்மிஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் தரப்பு வக்கீல் வந்து ஒரு சப்மிஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோங்க. அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு. 215 லஞ்ச் உடனே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு. அரெஸ்ட் பண்ண போறோம்ன்றாங்க. அப்ப அது வரைக்கும் அரெஸ்ட் நடக்கல. அப்போ அரெஸ்ட் பண்ணக்கூடாது, லஞ்ச் மோஷன்ல எடுப்போம் அப்படின்றாரு நீதியரசர். லஞ்ச் மோஷன்ல எடுக்கும்போது தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, நாங்க அரெஸ்ட்லாம் பண்ணலைங்க, அவர் விசாரிக்கிறதுக்கு கூட்டு போறோம் அப்படின்னு ஒண்ணுதான் நீங்க ஸ்டேஷன் பெயில் முன்ஜாமீன் மனு நிக்காது. நாங்க அரெஸ்ட் பண்ணல, விசாரணை கூட்டு போகும்போது முன்ஜாமீன் இன்ஃப்ரக்சுவஸ் ஆகுது. சோ அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாரு நீதியரசர். முன்ஜாமீன் மனுவை முடித்து வைக்கிறார். முடித்து வைக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இன்னைக்கே வந்து அவரை பெயில விட்டுறணும்னு சொல்லிடுறாரு. ரைட். அப்போ விசாரிக்க எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னு நீதிமன்றத்துல கமிட் பண்ணிருக்காங்க? தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறாங்க தானே? சரி, தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போனா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடும்னா, அப்புறம் அரஸ்ட்லயும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சுதா இல்லையா? ஆமா, நேத்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா அங்கங்க பதட்டமா தானே இருந்தது. பதட்டமாவா? ஊர்ல எல்லாம் வந்துங்க பக்கத்துல பேராவூரணி பக்கத்துல ஒரு ஊருங்க. அந்த ஊருக்கு போனவங்க கீரமங்கலம்னு ஒரு 15, 20 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குங்க. அங்க போயிட்டு பேராவூரணி டவுனுக்குள்ள வர முடியல. சொந்த கிராமத்துக்கு திரும்புறதுக்கு சுத்தி வளைச்சு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. 20 நிமிஷம் டிராவல் 3 மணி நேரம் ஆச்சு. ஆமாங்க சார். இப்ப இது ஒரு சின்ன உதாரணங்க. இது எல்லா ஊர்லயும் நடந்திருக்கும். ஆமாங்க சார். இந்த கைதுல திமுக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க. பல இடங்கள்ல மறியல்லாம் போகுது. இன்னொரு பக்கம் டிவிக்கு என்ன பண்றாங்க, ஸ்வீட் குடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. சோ 2 சமுதாயத்துல 2 விதமான விஷயம் நடக்குது. இதுல பொது ஒழுங்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி கவலையப்படாம இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருக்கக்கூடிய இந்த கவர்ன்மெண்ட் நடவடிக்கையை நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு சார் இந்த இடத்துல. நேத்து வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சதுக்கு யாரு காரணம்? கட்டாயமா இந்த கைது செஞ்ச காவல்துறை தான் இந்த விஷயத்துக்கான காரணம். அப்ப கைது செய்த காவல்துறைக்கு யாரு கட்டளை பிறப்பித்திருப்பா? இப்ப வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை காவல்துறை கைது பத்திரிகை தான் பண்ணும்போது பிறப்பிச்சிருப்பாரு. முதலமைச்சர் உத்தரவு போடாம எப்படிங்க எதிர்க்கட்சி தலைவரை அதான். கைது பண்ண முடியும்? ம். சோ கிடைத்த தகவல் என்ன, இன்னைக்கு தினமலர்ல விரிவா போட்டிருக்காங்க. ம். அதாவது முதல்ல இந்த இந்த இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயங்கள், அதுக்கு பிறகு வந்து முதலமைச்சர் இல்லத்துல வந்து நைட்டு வந்து நடந்தது. ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஆதவ அர்ஜுன் மாதிரியானவர்கள் தான் வந்து இதை வலியுறுத்தினாங்க. அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துரும்னு போலீஸ் வந்து எச்சரித்தது. அதையும் தாண்டி முதலமைச்சர் எடுத்த முடிவு இது. அப்போ முதலமைச்சர் எடுத்த முடிவுன்னா, கைது பண்ணி 2 நாளோ, 3 நாளோ, 10 நாளோ ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ள இருக்கட்டும்னு நினைச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்க முடியும்ன்றேன். இப்ப என்னமோ வந்து இல்லைங்க, நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சும்மா விசாரிக்கிறதுக்கு அங்க கூட்டிட்டு போறோம். விசாரிச்சு அவர் 10 கேள்வி வச்சிருக்கோம், 20 கேள்வி வச்சிருக்கோம். பதில் சொன்ன உடனே நாங்க அனுப்பிற போறோம். இதுக்கு ஏங்க இவ்வளவு குதிக்கிறீங்கன்னு தானே கேக்குறாங்க. எஸ். நேற்றைக்கு முந்தின நைட் இரவு இப்படிதான் நினைச்சிருப்பாங்களா? அரெஸ்ட் பண்ணியா? கொண்டு போய் வெய்யி. தஞ்சாவூர்ல கொண்டு போய் வெய்யி. 10 நாள் அங்க இருக்கட்டும். ஜாமீன் கிடைக்க விடாத இப்படி பண்ணுவோம். அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அப்போ திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? பட்ஜெட் உரையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி சதி பண்ணாங்க. அதான குற்றச்சாட்டு. இவங்களே ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க சார். எதிர்க்கட்சியே இல்லாத நிலைமைக்கு போகும் தமிழ்நாட்டுல. எதிர்க்கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ணிட்டா எதிர்க்கட்சியை முடக்கக்கூடிய நடவடிக்கை தானே அவங்களோட நடவடிக்கை. எனக்கு அதிமுக நினைச்சுதாங்க இதுல கொஞ்சம் கவலை. என்னன்னா பாவம் அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த மேட்டர்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, அவர் முதலமைச்சருங்க, முன்னாள் முதலமைச்சர். அவரும் எத்தனையோ பார்த்து வந்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
அப்போ ஆனா அதுக்காக உதயநிதியை நேரடியா சப்போர்ட்டும் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணா ஏற்கனவே இவங்க அந்த குற்றச்சாட்டை இப்ப மறந்துட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததுங்கிற குற்றச்சாட்டை இப்ப மறந்துட்டாங்க. நேற்றுக்கு வந்து உதயநிதி பேசுனது தப்பு, ஆனா உதயநிதியை கைது பண்ணதும் தப்பு அப்படின்னு தான் இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்க உதயநிதிக்கு ஆதரவா இருக்கீங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுங்கிற எங்க குற்றச்சாட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. அது மறந்துட்டாங்க சுத்தம். ஒரு இபிஎஸ் அங்க ஒரு இக்கனை வச்சிருக்காரு. அதாவது தொடர்ச்சியா உதயநிதி இப்படிதான் பேசுறாரு. அவர் நாவடக்க வேணும் நானும் சொல்லியிருக்கேன். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ணது கண்டிக்கத்தக்க செயல். அதாவதுங்க உதயநிதி பேச்சு அந்த ஆன்டி சனாதனம் பேச்சுல இந்த இது அவர் சொன்னாரு, இபிஎஸ் சொன்னாரு. அதுக்கு இந்தியா முழுசும் எதிர்ப்பு இருந்தது நம்ம பார்த்தோம். நிறைய வழக்குகள் வந்து நடந்தது. எல்லா வழக்குகளையும் பண்டில் பண்ணி இப்போ வந்து சிங்கிள் எஃப்ஐஆரா மாத்த போறாங்க. இது வேற. ஒரு அரசியல் தலைவர் பேச்சுக்கு ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்ஷன் என்பது இயல்பாக எல்லா ஜனநாயக நாட்டிலையும் நடக்கிறது தான். இந்திரா காந்தி அம்மா பேச்சுக்கும் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருக்குங்க. எடுக்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்கு. அவங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வாகனத்துல கூட்டிட்டு போகும்போது அவங்க முன்னாள் பிரதமர் அவங்க இறங்கி மறியல் பண்ணி ரோட்ல மறியல் பண்ணி மயில் கல் மேல உட்காந்துக்கிட்டாங்க. தூரம் கட்டுறதுக்கு அங்கங்க கல் நட்டு வச்சிருப்பாங்களா, ஒரு கல் அவங்களுக்கு வசதியா கிடைச்சதுங்க. யோசிச்சு பாருங்க நீங்க, ஒரு முன்னாள் பிரதமர் வேனை விட்டு இறங்கி போலீஸ் வண்டியை விட்டு இறங்கி மயில் கல்ல உட்காந்துட்டு மறியல் பண்ணாங்க. ஏன் அப்ப அது அரசியல் சொன்னாங்க. அது அவங்க உரிமை. கடைசியில 3 வருஷம் கழிச்சு அவங்க ஜெயிச்சு திருப்பி பிரதமர் ஆயிட்டாங்க. மயில் கல்ல உட்காரும் போது எந்த போலீஸ்காரங்க இருந்தாங்களோ அவங்க சல்யூட் அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, உதயநிதி வந்து செங்கிப்பட்டிக்குள்ள நான் வரமாட்டேன், நீ என்னை தஞ்சாவூருக்கு கூட்டு போ அப்படின்னு சொன்னது அது சரிதான், அவரோட ஸ்டாண்டு. அப்புறம் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. சரி போலீஸ்காரங்களுக்கு பிரஷர் கொடுக்க வேண்டாம், இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்புகள் தானே, எய்தவர்கள் இருக்கும்போது அம்பு எதுக்கு நோவானான்னு சொல்லி உள்ள போயிட்டாரு. அவர் உண்மையிலே கடைசி வரைக்கும் பிரஷர் பண்ணியிருந்தாருன்னு வைங்க, ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாதுங்க. அவருக்கும் ரிட்டர்ன் ஆகணும். இன்னைக்கு இப்ப இது இருக்கு, பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸும் இருக்கு. அப்போ டோட்டலா நேத்து ஒரு நாள்ல எவ்வளவு பணம் செலவாயிருக்கும்? எத்தனை கோடி ரூபாய் செலவாயிருக்கு? அரசு தரப்புல எத்தனை எவ்வளவு ஆயிரக்கணக்கான போலீஸுங்க. சரி, தனியார் நஷ்டம் எவ்வளவு வந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் பயங்கரங்க. தஞ்சாவூர்ல வியாபாரம் போச்சு, சின்ன சின்ன டவுன்ல வேற வியாபாரம் போச்சு, பட்டுக்கோட்டை பேராவூரணியில வியாபாரம் போச்சு. என்னோட சொந்த நாலேஜுக்கு உட்பட்டு டெல்டா மாவட்டத்துல மட்டுமே பல கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒட்டு மொத்தமாங்க ஒரு 50 இருந்து 75 கோடி ரூபாய் தனியாருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து லாஸுங்க. நேத்து என்ன பயன்? முதலமைச்சர் முடிவு செஞ்ச மாதிரி தூக்கி உள்ள வைங்க, தஞ்சாவூர்ல வந்து இருக்கட்டும், 10 நாள் இருக்கட்டும், அப்பதாங்க இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். எப்படிங்க பேசலாம் இப்படி? அதாவது நிறைவேறிச்சா? சரி, நான் வந்துங்க கலைஞர் அரசு நான் பார்த்திருக்கேன். அது எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நள்ளிரவு இல்ல அதை ஒட்டிதாங்க அரசு நடக்கும். அது பிரிட்டிஷ் காலத்து மேனுவல்ங்க. அது என்னன்னா, பெரிய தலைவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கைதே வந்து இரவுல, அதாவது சூரியன் மறைந்த பிறகுமாங்க, அதை சூரியன் அஸ்தமித்த பிறகு. அப்போ தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டிவிக்கே ஒரு பிரமுகரை வச்சு, பெண் பிரமுகரை வச்சு கம்ப்ளைண்ட் வாங்கி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தஞ்சாவூர் போலீஸை நைட்டு வந்து ஒரு 2 மணிக்கோ இல்ல 1 மணிக்கோ இங்க கொண்டு வந்து இந்த அரெஸ்ட பண்ணிருக்கலாம்ல. நான் அப்படிதாங்க நினைச்சேன். ஏங்க இதை இப்படி விடுறாங்க? சரி, ஜெயலலிதா அரெஸ்ட் மட்டும்தாங்க நான் பார்த்த அரஸ்ட்ல, ஜெயலலிதா அரெஸ்ட் மட்டும்தான் பகல்ல. அவங்க லேடிங்கிறதுனால அதை பண்ணல. அவங்க 96 பெரிய தோல்வி அதிமுகவுக்கு. ஜெயலலிதாவே தோத்து போயிட்டாங்க. ஆனா கலைஞர் அந்த அரெஸ்ட் பண்ணதுலயும் அது பின்னாடி நடந்த நடவடிக்கையிலையும் அதிமுக சேர்ந்தனாச்சுங்கிறதா நான் பார்த்த உண்மைங்க. திமுக ஜெயலலிதாமா வந்த உடனே அதே தப்பு தான் பண்ணாங்க. கலைஞரை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு தனி விமானத்துல, ஹெலிகாப்டரோ என்ன தனி விமானம். அவங்க கோயில போய் யானைக்குட்டி கிஃப்ட் கொடுத்தாங்க கோயிலுக்கு. சரி, இத வரலாறுகள்ல இவங்க தொடர்ந்து தப்பு பண்றாங்க. கலைஞர் வந்து அப்போ ஒரு கைது பண்ண ஒரு பேர் வந்து முருகேசன், அவர் போலீஸ் உயர் அதிகாரி. கலைஞர் அதுக்கு பின்னாடி அவர் பெயர் முருகேசன் என்று நான் நினைத்தேன், ஆனால் முருகேசனாக மாறிவிட்டார். ஏன்னா இவர் கையை பிடிச்சி முறுக்கிட்டாரா, கையில அவருக்கு ஒரு இது மாதிரி விழுந்துருச்சுங்க. அந்த கை கொஞ்சம் ஏஜ் பர்சன் அப்படி விழுந்துருச்சு. அதெல்லாம் அவரு காட்டி சொல்லி அதெல்லாம் எங்க பத்திரிகையாளர் காலகட்டத்தில் மறக்க முடியாத நினைவு. ஆனா என்ன லாபம் கிடைச்சதுன்னா, ஜெயலலிதா அரசுக்கு அப்பவும் லாபம் கிடைக்கல. 2004 தோத்து போயிட்டாங்க ஃபுல்லா. 40க்கு 40 அவுட். 2001 இந்த சம்பவம்.
அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் எல்லாத்துலயும் கெட்ட பேர் வந்துச்சு. 40க்கு 40 அவுட்டு. என்ன காரணம்னா, சாதாரண ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. வாக்காளர்கள்ங்கிறது யாருங்க? நம்மலாம் கூட கிடையாதுங்க. நம்ம அறிவுஜீவிகள் இல்லைன்னா விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்போம். இத செஞ்சாலும் தப்புமோ, அத செஞ்சாலும் தப்புமோ, நம்மள கதையிலே விட்டுருங்க. சாதாரண ஜனங்கள். நான் நேத்து எங்க ஊருக்கு பேசும்போது, என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயி போச்சுங்க. கீரமங்கலத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர முடியலங்க. டோட்டலா வந்து பஸார் அந்த அண்ணா சிலைய விட்டுட்டாங்க. அது பஸார் பேராவூரணியில. இந்த பஸார் வியாபாரமே போயிருச்சு. பட்டுக்கோட்டைக்கு வந்தா அங்கேயும் வியாபாரம் போயிருச்சு. பாருங்க கிராம ரூட் வழியா ஒரு பூக்கொல்லன்னு ஒரு ரூட் இருக்குங்க. அந்த ரூட் கிராம ரூட். அது வழியா தண்ணியே இல்லாத காவிரி ஆத்து கரையோரமா வந்து நாங்க ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க நாங்க. ஊர்ல எல்லாம் ஃபேமிலியோடங்க. அப்போ என்ன சிக்கல் இந்த பின் விளைவுகளை வந்து அரசு அதிகாரிகள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்படி சொல்லாம இருப்பாங்க? ஆனா ஒரு அரசாங்கம் அதை கேட்க மறுக்குது அப்படின்னா, அது முதலமைச்சரோட ஈகோ தாங்க காரணம். நல்ல சார். விரிவான உரையாடல். அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், தமிழ்நாட்டு அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.